குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். சரி. இன்னைக்கு உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஒரு பெரிய ஆர்டரை வின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதில் ஒரு சிச்சுவேஷன், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே சீனியர். Honesty or work? இந்த கதையில் உங்கள் பேர் ராஜேஷ். உங்கள் கம்பெனியில் கார்களுக்கான உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஒரு பெரிய கார் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனிக்கு தேவையான அத்தனை உதிரி பாகங்களும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. இது ஒரு பெரிய ஆர்டர். நீங்கள் தான் அந்த கம்பெனியுடைய சீஃப் சேல்ஸ் மேனேஜர். உங்களுடைய முயற்சியினால்தான் இந்த பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் மீட்டிங். உங்கள் கம்பெனியுடைய சிஇஓ பேசுகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஷார்ட் பீரியடில் அத்தனை பேரும் அசம்பிள் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஆருத்தி கம்பெனியுடைய கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறோம். அவங்களுடைய ஒரு வருஷத்துக்கு தேவையான அத்தனை கார் உதிரி பாகங்களும் நாம் மட்டும்தான் தயாரிக்க போகிறோம். இந்த ஆர்டர் நம்முடைய கம்பெனியினுடைய சேல்ஸை 4 times இன்க்ரீஸ் பண்ணும். இந்த முக்கியமான ஆர்டர் வின் பண்ணதுக்கு ராஜேஷ் ஒரு முக்கிய காரணம். அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். ராஜேஷ், வாட் இஸ் அ பிளான் டுடே? சார், ஆருத்தி கம்பெனியுடைய சிஇஓவை இன்னைக்கு லஞ்சில் மீட் பண்ணுறேன். ஈவினிங் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் உங்களை நல்ல நியூஸோட சந்திக்கிறேன். நீங்களும் அந்த சிஇஓவும் லஞ்சில் மீட் பண்ணுறீங்க. லஞ்ச் மீட்டிங் ரொம்ப சுமூகமாக இருந்தது. அந்த சிஇஓவோட நீங்களும் சேர்ந்து அவங்க ஃபேக்ட்ரிக்கு காரில் போகிறீங்க. போகிற வழியில் அந்த சிஇஓ காரை ரொம்ப ரேஷாக ஓட்டுறாரு. ரொம்ப வேகமாகவும் ஓட்டுறாரு. பேசிக்கிட்டேவும் இருக்காரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. சார், கொஞ்சம் மெதுவாக போகலாமே அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அவர் கேட்கல. தொடர்ந்து வேகமாக தான் போகிறாரு. தொடர்ந்து ரேஷாக தான் ஓட்டுறாரு. இது அவருடைய ஸ்டைல் போல். அப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சிஇஓ மேலே தான் தப்பு. அப்போ போலீஸ்காரர் வராரு. அந்த சிஇஓ என் மேலே தப்பு இல்லைன்னு சாதிக்கிறாரு. போலீஸ்காரர் உங்கள் பக்கம் திரும்பி என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க?